பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் திரு மதன் அறிவழகன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சிறை அப்படிங்கிற படம் வந்து இப்போ சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. சுரேஷ் ராஜகுமாரி அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறாரு. கூடுதலான தகவல் என்னன்னா, இந்த கதையை வந்துட்டு டானாகரன் படத்துடைய இயக்குனரான தமிழ் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து இயக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இந்த படம் வந்துட்டு இஸ்லாமியர்கள் சார்ந்த விஷயத்துல பேசுது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நல்ல விறுவிறுப்பான திரைக்கதை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் படத்தை பார்த்துருக்கீங்க, நான் படத்தை பார்க்கல. இப்போது படம் பார்க்காதவர்களுக்கு இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக இருக்கும்? பார்த்தது என்னுடைய உணர்வை நான் சொல்கிறேன். நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு 10 படம்னா அந்த 10 படத்தில் இது ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த படங்களை வந்து நீங்கள் வரிசைப்படுத்துங்க, இந்த கால் நூற்றாண்டில் வந்ததை வரிசைப்படுத்துங்க அப்படின்னா முதல் 10 படங்களில் இந்த படமும் இருக்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் சரி, இது வரைக்கும் பார்த்த படம்னு சொன்னாலும் சரி, இந்த நூற்றாண்டின் சிறந்த படம்னு சொன்னாலும் சரி, சிறை அதில் ஒரு மிக முக்கியமான படம். இதில் எது ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்ம வழக்கமாக பார்த்த அஜித், விஜய் மசாலா படங்கள்னு ஒரு ஒரே மாதிரியான படம். அதில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பெருசாக வித்தியாசங்கிறது வந்து சிங்கப்பூரில் ஷூட் பண்ணது, இது லண்டனில் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஜெர்மனியில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, சாங்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்படி தான் ஒரு ஃபைட் சீனை இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் சார், டான்ஸை வித்தியாசமாக பண்ணலாம் சார், இப்படி தான் இருக்குமே தவிர மற்றபடி கதை சொல்கிற முறையிலையோ ஓப்பனிங் சாங், குத்து டான்ஸு, ஐட்டம் டான்ஸு, ஒரு லவ் சாங், ஒரு எமோஷ்னல் சாங் இப்படி போயிடுச்சு. ஆனால் இது அப்படி இல்லை. இது ஒரு உண்மை கதையை வந்து வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறாங்க. அதை வந்து மிக நேர்த்தியாக சொல்கிறாங்க. இயக்குனர் தமிழ் வந்து அவர் தான் அந்த படத்துக்கு கதை. அவர் வந்து ஒரு 12 வருஷம் காவல்துறையில் பணியாற்றியவர், ஒரு காவலராக இருந்து ஏட்டையாக இருந்தவர். அதனால் அவர் சார்ந்த அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதை வந்து மிக மிக நேர்த்தியாக அவரால் வந்து சொல்ல முடியுது. இதுவரைக்கும் நம்ம காவல்துறைக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே இருந்து பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து ஒரு நாடகமாக நம்ம பார்த்துருப்போம். அதில் உண்மைத்தன்மைங்கிறது அங்கே கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும். அது எவ்வளோ போரான ஏரியா, எவ்வளோ மொக்கையான ஏரியா, நீதிபதிகள் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படம் பார்க்கும்போது யதார்த்தமாக புரியும். அது உண்மையான காவல் நிலையம் இருக்கும், உண்மையான போலீஸ் இருப்பாங்க, மனிதர்கள் எல்லாருமே உண்மையான மனிதர்களாக இருப்பாங்க. இப்போ இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு ஹீரோ, அவர் தான் ஹீரோ அப்படின்னாலும் கூட அங்கே வேற ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. வந்து அவர் அக்ஷய்குமார்னு ஒரு பையன், அவர் வந்து ஒரு லலித்தோடைய ப்ரொடியூசர், லலித்தோடைய பையன். நான் கூட முதல்ல நினச்சேன் படம் வந்து ப்ரொடியூசரோடைய பையனை அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னும் போது ஏதோ ஓவராக சீன் போட்டு, பெரும்பாலும் தங்களுடைய மகன்களை அப்படி தானே கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. அப்படி எஸ்.ஏ. சந்திரசேகர் அப்படி தானே கொண்டு வந்துருக்கிறாரு, அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. அங்கே அவரும் அது ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து ஒரு ரொம்ப நேர்த்தியாக ஒரு அத்துல் ரவூப் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு படத்திலே சொல்லியிருப்பாங்க. ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல தீக்குளித்தவர் முஸ்லீம் தான், நாங்கள் தான் இங்கே தமிழனா இந்தியனா எல்லா போராட்டத்திலும் முன்னாடி நிற்கிறோம், நீங்கள் தான் பிரித்து பார்க்குறீங்க அப்படிலாம் வந்து மூணார் ரமேஷ் சொல்கிற ஒரு வசனம். மூணார் ரமேஷ் வந்து நிறைய சீன்லாம் இல்லை, ஒரு 2 சீன் தான் இருப்பார். குறிப்பாக இன்னொரு சீன் வந்து நானும் முஸ்லீம் தானே என்னையும் சொல்கிறான்ற சீன் தான் நிறைய பேர் எழுதியிருக்கிறத பார்க்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரொம்ப அப்படியே ரொம்ப வைப் பண்ணுற சீனு, இல்லை ரொம்ப எமோஷனலான சீன். ஒரு பொலிட்டிக்கலாக வந்து சொசைட்டியை பார்க்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அப்படி சிலுத்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சீனு. அது இல்லாமலே கூட இந்த படம், இந்த கதை இப்படி ஆரம்பிக்குது, இப்படி தான் போகுது, இப்படி தான் போகும், அடுத்த சீனை கூட நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதை சுவாரஸ்யமாக சொல்கிறது இருக்குல்ல, படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நீங்கள் அப்படி எந்திரிச்சு உட்காந்துக்கலாம், படம் இது வழக்கமான படம் இல்லைப்பா, இது வேற அப்படின்ற மாதிரி முதல் சீன்லேயே உங்களை வந்து படத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் அடுத்தடுத்து அந்த கதை சொல்லக்கூடிய விதம் இருக்குல்ல, அப்படி யதார்த்தத்தில் போகிறது, அப்படி பிளாஸ்பேக்கு மறுபடி வர்றது, அதில் அதான் வந்து மிக சுவாரஸ்யமாக ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் பையன் லவ் பண்ணுறான், சிறைக்கு போகிறான், அவன் வெளியே வருவதற்கு முடியாமல் சிரமப்படுறான், பெயில் எடுக்கிறது கூட ஆள் கிடையாது, இதுதான் கதை. இதை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பின்னணியோட, அதுலேயும் காவல்துறையுடைய அந்த ஆயுதப்படை பிரிவு RRன்னு சொல்லுவாங்க, அதில் வேலை செய்யக்கூடிய விக்ரம் பிரபு, அவர் வந்து அதில் எப்படி ரோல் ப்ளே பண்ணுறாரு, மற்ற கேரக்டர்கள், நீங்கள் எந்த கேரக்டரும் சரி, இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், அதில் வந்து
மனோரமா கேரக்டர் இது, விஜயகாந்த் கேரக்டர் இது, ரஜினி கேரக்டர் இது, எல்லாருமே ரஜினியாக இருப்பாங்க, மனோரமாவாக இருப்பாங்க, விஜயகாந்தாக இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் அப்படி விக்ரம் பிரபு பார்க்க முடியாது, அக்ஷய்குமாரை பார்க்க முடியாது, இன்னொரு அந்த ஒரு பொண்ணு கதாநாயகி நடிச்சிருக்குது அனிஷ்மா. அதெல்லாம் என்னையா அது நிஜமாகவே ஒரு 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 கிராமத்தில் நடந்த, காவல் நிலையத்தில் நடந்த, நீதிமன்றத்தில் நடந்த ஒரு லைஃப்பை வந்து அவங்களுக்கே தெரியாமல் படம் முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ யதார்த்தமாக. அவர்களுடைய நடிப்பு திறனுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இயக்குனருடைய பங்களிப்பு தான் மிக முக்கியம்னு நினைக்கிறேன். அவர் சுரேஷ் ராஜகுமாரி டைரக்டரை வந்து நான் நேரில் பார்க்கும்போது சொன்னேன், சார் ரொம்ப அட்டகாசமாக வெற்றிமாறன் மாதிரியே பண்ணிட்டீங்க அப்படின்னு. என்னங்க வெற்றிமாறன் முத்திரை இல்லாமல் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் அப்படியே சொல்லிட்டீங்களே அப்படின்னா. அப்படி சொல்லும்போது அவருக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, வெற்றிமாறன் மாதிரி படம் பண்ணியிருக்கீங்கிறது அது ஒரு பெரிய கதாசிரியர் தமிழும் இவருமே வெற்றிமாறன் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அதனால் நான் அதை எனக்கு வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கும், அந்த நேர்த்தி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் வெற்றிமாறனுடைய இது வந்து அதில் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு மூர்க்கத்தனமான வேகம், கோபம், அதெல்லாம் வன்முறை, ஆக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இதில் ஆக்ஷன் படம்லாம் கிடையாது, இது ஒரு சாதாரணமான ஒரு லைஃபு, அதில் உள்ள எமோஷன்ஸு. எனக்கு இதுதான் சவாலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுடைய பொது புத்தியில் வந்து ஆக்ஷன் அது இதுன்னு அதுக்கு ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்துட்டாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர்கள் வந்துட்டாங்க, அவங்க அதை டெவலப் பண்ணுவாங்க, நமக்கு என்ன வேணும்னு சொன்னால் அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, இது மொத்தமாக டைரக்டரு, வசனகர்த்தா, கதாசிரியர், திரைக்கதை, இதை மட்டுமே நம்பி நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ அதில் ஒவ்வொரு சீன்ஸையும் டயலாக் கூட வந்து நான் கவனித்தேன், வழக்கமான டைலாக் இல்லை. ஒரு வில்லன் ரகு அப்படின்னு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறார், அவருடைய மனைவி, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற சீனு, அதெல்லாம் கூட ரொம்ப அருமையாக. நீ கண்ட படத்தை பார்த்துட்டு வந்து நீ கோழி கொத்துற மாதிரி கொத்திட்டு பிற எப்படி புள்ள பிறக்கும் அப்படின்றத ஒரு சீனு. அவன் ஆண்மை குறைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். அதை வந்து எப்படி ஆபாசம் இல்லாமல் அதை வந்து சொல்கிறது, பிரச்சனைகள் உருவாகிற இடம், எதேச்சியாக நடக்கிற ஒரு கொலையில் வந்து கதாநாயகன் ஒரு முஸ்லீம் பையன். இப்போ இந்த படத்துடைய மையங்கிறது வந்து அவன் ஒரு கொலையாளிங்கிறது இல்லை, கொலையாளி முஸ்லீமாக இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை. அதுதான் இப்போ ட்ரைலரில் பார்க்கும்போது ஒரு விசாரணை கைதியாக ஒருத்தர் வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கார், அவர் வந்து தப்பிச்சு போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த ட்ரைலரில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அப்படி இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய கைதி ஒருத்தர் அப்படிங்கிறது அவர் தப்பிச்சு போகிறாருன்றது இன்னொரு பக்கம், இது வந்து ஒரு கத்திமல் நடக்கிற மாதிரியான ஒரு சவால் தானே, அது வந்து சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. முஸ்லீமாக இருக்கிறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நான் ஒரு எனக்கு சொந்த நேர்ந்த அனுபவங்கள் சில சொல்கிறேன். இப்போ நாங்கள் நண்பர்கள் 3 பேர் என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்து பைக்கில் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக வர்றாங்க. போகிற வழியில் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது, போலீஸ் ஒருத்தர் இருக்கிறாரு, எஸ்ஐ மடக்கி பிடிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் தாடி வச்சுருப்பாங்க. கோயம்புத்தூரில் நடக்கிற சம்பவம் அப்படி வச்சுக்கிங்க. டக்குன்னு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நீ முஸ்லீமானு கேட்குறான். பேர் என்னன்னு கேட்டதுக்கு பிறகு நம்ம பேரை சொல்லணும்ல, பேரை சொன்ன பிறகு தானே மீதியெல்லாம் வரணும். அவனுக்கே ஒன்று தோணுது, அவன் முஸ்லீம்னு நினச்சிட்டே தான் அடிக்கிறான். அடிச்சுட்டு நீ என்ன முஸ்லீமா அப்படின்னு கேட்குறான். இல்லை சார், அவனு வேற ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அடிச்சாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் மறுபடி அடிக்கிறது இது பண்ணுறதுன்னு அப்படி செய்கிறாங்க. ஸோ 3 பேர் வரும்போது அதை மடக்கி ஃபைன் போடுறது தான் நடைமுறை, அதான் செய்யணும். ஆனால் ஏன் அவனுக்கு தாக்கணும்னு தோணுது, அவன் முஸ்லீம் தான் அதனால் அவனை அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த படத்துலேயே ஒரு சீன் இருக்கும், அவங்க கைதியை கூட்டு போகும்போது அவங்க துப்பாக்கியோட புல்லட்டோட தான் வந்து வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அப்படி கூட்டு போகக்கூடாதுன்னா அவன் முஸ்லீமு அதனால் கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ முஸ்லீம் அப்படின்னாலே ஒரு பாகுபாடு இருக்க தான் செய்யுது. இப்போ நான் இஸ்லாமிய சிறை கைதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த விடுதலைக்கான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது 2020 அந்த காலகட்டங்களில். ஏன்னா எலெக்ஷன் வருது, அந்த நேரத்தில் பெரும்பாலும் எலெக்ஷனை ஒட்டி அந்த கோரிக்கைகள் வலுக்கும். அப்போ நேரடியாக போய் அவங்க வீடுகளில் அவங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் போய் பார்க்குறதுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்ன அனுபவங்கள்லாம் எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது பெரும்பாலும் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் உள்ளே போய் மாட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, வழக்கறிஞரை வைக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. 20 வருஷம் 25 வருஷம்னு உள்ளே கிடக்கிறாங்க. அவர்கள் முஸ்லீமாக இருப்பதுனாலேயே விடுவிக்கிறதுல உள்ள பிரச்சனைகள் இருக்குது அரசுக்கே. அவர்களோட அக்கறை உள்ளவர்களாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு அரசுகளே நினைக்குது. இப்போ இந்திய அளவில் வந்து சிறைச்சாலையில் அதிகமாக இருக்கக்கூடிய 90% பேர் விசாரணை கைதிகளாகவே
ம். தண்டனை கைதிகள் இல்லை, குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் இல்லை, விசாரணை கைதிகளாகவே. அப்போ அவங்க மேலே வந்து விசாரணை கைதினா அதில் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு நீங்கள் குற்றத்தை வந்து அறிக்கையை வந்து கொடுக்கணும். காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும், வழக்கு தொடுக்கணும். அப்படி நீதிமன்றத்துக்கே போகாமல் வெறும் விசாரணை கைதியாகவே நீண்ட காலம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா விடுவிக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அப்படியும் கூட அது நடக்கலை. அதில் தலித்துகளும் இஸ்லாமியர்களும் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் ஒரு கேட்பார் இல்லாத ஒரு இது வந்துருச்சு. இப்போ முஸ்லீம்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடு கொடுக்கக்கூடாது, முஸ்லீமா நீங்கள் அப்போ உங்களுக்கு கடை கிடையாது, முஸ்லீமாக இருந்தால் அவங்க ஏமாத்திடுவாங்க. இப்படியான ஒரு பொது கருத்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வளர்ச்சி இந்த சொசைட்டியில் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பொது கருத்தை உருவாக்கி வச்சுருக்குது. அதுதான் வந்து அந்த படத்தில் உள்ள எல்லா கதாபாத்திரங்கள்ட்டையும் வெளிப்படுது. அது சமூகத்தில் உள்ள பிரச்சனையை வெளிப்படுத்துது. இதில் நம்ம ஹீரோன்னு நினச்ச விஜயகாந்த், அதுக்கப்புறம் விஜய் அர்ஜுன் எல்லாருமே முஸ்லீம் வெறுப்பை இந்த சமூகத்தில் வந்து பரப்புனவங்க தான். அதுக்கு எதிராக இப்போது அந்த துப்பாக்கி படம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து முஸ்லீம்களை வந்து ஸ்லீப்பர் செல், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவங்க வந்து பாம் வெடி வைக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துருவாக்கத்தை அந்த படம் செஞ்சுருந்தது. இப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் கேட்டாங்க, முஸ்லீம்களை பற்றி இந்த மாதிரி உங்கள் பையன் தப்பாக எடுத்துருக்கிறாரு நடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பிராயச்சித்தம் தேடும் விதமாக அவரே ஒரு முஸ்லீமாக நடிப்பான், நல்ல விதமாக நடிப்பான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த கரையை போக்கிட முடியுமா? அதான் எடுத்தாச்சு, நீங்கள் ஒரு பொது கருத்தை விதைச்சாச்சுல்ல. இப்போ நீ பிஜேபி 2014 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சமூகத்தை தயார்படுத்துவதற்கான படங்கள் சிலது வந்தது. அதில் வந்து விஸ்வரூபம்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் இது துப்பாக்கி ஒரு படம் வந்தது, இப்போ அமரன் ஒரு படம் வந்திருக்கு, கமல்ஹாசனே ஒரு படம் நடித்தார் உன்னை போல் ஒருவன்னு. முஸ்லீம் வெறுப்பை விதைப்பதற்கான அந்த 2012 2013 14 இந்த காலகட்டத்துக்குள்ள பிஜேபி ஆட்சியை கொண்டு வருவதற்கு ஏற்ப சமூக மனநிலை உருவாக்குவதற்குல்ல, அந்த மனநிலை உருவாக்குவதற்கு வேலை செஞ்ச படங்கள். இப்போது என்ன கேட்டால் இதுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் தேடுவது போல், ஒரு பரிகாரம் போல் இந்த படம் வந்திருக்குதுன்னு தோணுது. அவ்வளோ சிறப்பாக ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்குது. அப்படியே உங்களை வந்து புல்லரிக்க வச்சிடும். நான் படம் பார்த்து இடைவெளி விடும்போது தான் நான் வெளியே வரேன். இப்போது நம்ம இது வரைக்கும் நம்ம வேறு எதையும் கவனிக்கலை, படம் நம்மளை இழுத்துக்குச்சு அப்படி ஒன்றும் நினச்சிட்டு இப்படி வெளியே வரோம். மறுபடியும் உள்ளே போனதுக்கு பிறகு மறுபடியும் படம் எடுத்துக்குது. நம்மளை கவனத்தை வந்து சிதறவே விடலை. கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம், பக்கத்தில் உள்ளவங்க பேசலாம், ஒப்பீனியன் சொல்லலாம்னு கூட எதுவும் தோணலை. மொத்தத்தையும் படம் எடுத்துக்குது. அப்போ இவ்வளோ தூரம் உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும், ரொம்ப நேர்த்தியாக சொல்ல முடியும். அதில் நீங்கள் சென்சார் போர்டு கை வைக்க முடியாத அளவுக்கு சொல்லணும். ஆமாம், இந்த 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 சென்சார் போர்டுங்கிறது இந்துத்துவ சென்சார் போர்டாக தான் இருக்குது. அப்போ அவங்க கை வைக்க முடியாத அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா அப்போ அதுக்கு இன்னும் மூளை தேவைப்படுது, ரொம்ப நேர்த்தி தேவைப்படுது. வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட் அப்படிங்கிற வகையில் அவர் வந்து அவருடைய குருநாதருடைய பெயரை காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிறத விட அவர் தனக்குள்ளே உள்ள படைப்பாற்றலை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை அவர் அந்த பட்டறையில் வந்து அவர் பயின்றிருக்கலாம். ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அரசியல் தானே வெளிப்படும். என்ன இப்போ கே.எஸ். ரவிக்குமார்கிட்ட வந்த சேரன் வேற மாதிரி தானே படம் எடுத்தார். கண்டிப்பாக என்ன, அதனால் எந்த பட்டறையிலேருந்து வர்றாங்கங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அவங்க என்ன அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு படத்தை வந்து தமிழ் சினிமா வழங்கியிருக்குது. தமிழ் சமூகத்துக்கு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்த்துட்டு உண்மையில் நெகிழ்ந்துட்டோம். படம் முடிஞ்ச பிறகு ஒரு நண்பர் சொன்னார், நைட்டெல்லாம் தூக்கமே வரல அப்படின்னாரு. எனக்கும் அப்படித்தாங்க, அதை பற்றின சிந்தனை வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ நானும் நிறைய விஷயங்களை கடந்த காலங்களில் நம்ம பார்த்த விஷயங்கள், இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது 90s உள்ள கதை அது. ஊரில் வந்து டிவி எடுத்து படம் போட்டு தெருவில் உட்காந்து படம் போட்டு பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது ஆமாம் இப்படி தானே உட்காந்து பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்மையும் அந்த காலகட்டத்துக்கு இழுத்துட்டு போகுது. அந்த மாதிரி ஒரு 90கள் படம் அது. அந்த 90களில் வாழ்ந்தவர்களுக்கு அது அதை பார்க்கும்போது அவங்கள உள்ள எடுத்துக்கும். அந்த அந்த லைஃப் இருக்கு இல்லையா, அது வேற ஒரு லைஃப். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுக்கிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற லைஃப் இல்லைல்ல. அன்றைக்கி ஊரே கூடி உட்காந்து தெருவில் டிவி வச்சு டெக்கு வச்சு இந்த மாதிரி படங்களை போட்டு பார்த்து ஒன்றா உட்காந்து அழுது ஒன்றா உட்காந்து சிரித்து அந்த மாதிரி காலம் இல்லையா, அதெல்லாம் அப்படி திரும்பி பார்க்க வச்சது ஒரு மலரும் நினைவுகள். அருமையான படம். இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் உங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னீங்க. ஆனால் எதிர் தரப்பில் இருக்கவங்களோ இப்போது வலதுசாரிகளோ இல்லை நடுநிலையாளர்களுக்கோ அந்த டவுட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் சொல்கிறீங்களா அந்த கான்சியஸ்னஸ் போலீஸ்கிட்ட இருக்குது, அது முஸ்லீமான்னு கேட்டு அடிக்கிறது ஒன்று வந்து இயல்பாகவே அது வந்து பொது புத்தியில் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த பொது புத்தி வந்து நிலவரத்துக்கு சமூகத்தில் நிலவரத்துக்கு சில சம்பவங்களும் காரணமாக இருக்குதுல்ல. முஸ்லீம்கள் தானே பார்லிமெண்ட்டை தாக்குனாங்க, மும்பை தாக்குதலில் அவங்க தானே நடத்துனாங்க, அப்போ அந்த பயம் இருக்க தானே செய்யும், அது நியாயமானது தானே அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பார்லிமெண்ட் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதை ம். பேசிடலாம். ம். அது பெரிய மோசடி. ஓகே. ஆமாம், அது வந்து அருந்ததி ராய் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. எந்த நாட்டிலேயாவது தீவிரவாதிகள் ம். என் பேர் அட்ரஸ்ஸு நான் எங்கே உட்காந்து சதி செஞ்சோன்னு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரைட். நாங்கள் அத்வானி வாஜ்பாயை கொலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு ஒரு காரு 7 செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே வந்திருக்குது. 7 செக் போஸ்ட்டுங்கிறது நான் பார்லிமெண்ட்டுடைய செக் போஸ்ட், 7 அடுக்கு பாதுகாப்பு. அந்த 7 அடுக்கு பாதுகாப்பையும் தாண்டி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு யாருன்னே தெரியாத ஆளுங்க உள்ளே வந்திருக்க முடியுது அப்படின்னா இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவங்க தங்களுடைய அட்ரஸ்ஸு, தங்களுடைய பேர் எல்லாத்தையுமே பேண்ட் பாக்கெட்லேயும் சட்டை பாக்கெட்லேயும் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து ஏதோ அதில் வந்து தப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து தீவிரவாதிகளா அப்படிங்கிறதுலே டவுட் இருக்குது. ஒருவேளை தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவர்கள் இயக்கியது யார் அப்படின்றது இருக்குது. ஏன்னா 7 செக் போஸ்ட் தாண்டி அவங்களால இயல்பாக உள்ளே வர முடியுது, தாக்குதல் நடக்க முடியுது அப்படின்னு. இன்னொன்று அதோடைய தொடர்புடைய ஒரு குற்றவாளி ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அப்சல் குரு அப்படின்னு சொல்லி. அவர் தான் அதற்கு மூளையாக செயல்பட்டவர் அப்படின்னு. அவருக்கு தீர்ப்பு சொல்லும்போது நீதிபதி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர் மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை, ஆனால் இவருக்கு மரண தண்டனைன்னு சொன்னார். ஓகே. ஏனென்றால் சமூகத்தின் பொது மனசாட்சியை திருப்தி செய்வதற்காக அப்படின்னு சொல்லி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அப்படின்னா அந்த குற்றத்திற்கு மூளையாக செயல்பட்டவரையே நீ குற்றவாளின்னு நிரூபிக்க முடியல. அதுக்கு ஏகப்பட்ட செட்டப். அதில் வந்து அருந்ததி ராய் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ராவிண்டர் சிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், ஒரு பெரிய அதிகாரி. அவர் வந்து இந்த மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகளை விசாரிப்பதில் மிக தேர்ச்சி பெற்றவர். ஆக மிக மோசமான கொடூரமான முறைகளை எல்லாம் கையாளக்கூடியவர். அவர் வந்து தலைகீழ தொங்க போட்டு மலம் கழிக்கிற இதில் வந்து புனலை விட்டு அதில் உள்ள பெட்ரோலை ஊற்றுவார், கம்பை உள்ளே விடுவார், கம்பியை உள்ளே விடுவார், லத்தியை உள்ளே விட்டு சிதற பண்ணுவார், நகங்களை வெட்டுவது போல் கைகளை வெட்டுவார் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த சித்திரவதை கொடுமையெல்லாம் ஏகப்பட்டது உண்டு. அப்படி ஏற்கனவே 2 முறை அவராலேயே விசாரித்து இந்த ஆள் ஒன்றும் இல்லைன்னு விட்ட ஆள் தான் அப்சல் குருன்றாங்க. ஓகே. அது மட்டும் இல்லை, அப்சல் குரு வந்து ஸ்பையாக இருந்தவர். யாருக்கு? காவல்துறைக்கு. தீவிரவாதிகள் யாரும் வராங்க, நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தவர். ஆனால் அவர் ஒரு சிறு வயதில் தீவிரவாத இயக்கத்தோட தொடர்பில் போய் அப்புறம் கைதாகி அப்ரூவராக மாறி அதுக்கப்புறம் திருந்தி பல கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவர். காவல்துறையுடைய கண்காணிப்போடும் தொடர்புலையும் இருந்துக்கிட்டு இருந்தவர். அவங்களுக்கு அப்பப்போ தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தவர். அவரை வச்சுட்டு இந்த கேம் நடந்திருக்குதுன்னும் போது அதில் சந்தேகம் இருக்குது. இதை மாதிரி நிறைய உள்ளே போகலாம். 2006-7 இந்த காலகட்டம் நினைக்கிறேன், நிறைய தொடர்ச்சியான குண்டுவெடிப்புகள் நடந்தது. பிஜேபி ஆட்சி முடிஞ்சு காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு சம்ஜத்தா எக்ஸ்பிரஸில் நடந்தது, ஜும்மா மசூதியில் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் இடையில் ஓடக்கூடிய ரயில் சம்ஜத்தா எக்ஸ்பிரஸ் அதில் குண்டுவெடிப்பு நடந்தது. எல்லாமே டிஃபன் பாக்ஸு குண்டுவெடிப்புகள் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு ஹேமந்த் கார்கரேங்கிறவர் அவர் வந்து இதுக்கு சம்மந்தமான தீவிரவாத தடுப்பு படையுடைய அதிகாரி. அவர் புலனாய்வு செய்யும்போது அங்கே வந்து அவங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணதெல்லாம் முஸ்லீம்களை. மசூதியிலே குண்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னும்போது மசூதிலையும் ஏன் குண்டு வைக்கிறாங்க அப்படின்னா அங்கே இந்துக்கள் அதிகமாக வரக்கூடிய மசூதி. அப்போ இந்துக்களை கொல்றதுக்காக குண்டு வச்சு எல்லாருமே முஸ்லீம்னு பேசிக்கிட்டு இருந்த காலம் அது. நான் வரைக்கும் நம்பியிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம இஸ்லாமியர்கள் மீதான அடக்குமுறையெல்லாம் எதிர்த்த போதும் கூட நமக்கு என்னடா இப்படி பைத்தியகாரத்தனம் பண்ணுறாங்களே அப்படி தான் ஒரு தோணுச்சு. அப்போது எதேச்சியாக வந்து ஒரு குண்டு வெடிப்பு ஒரு பகுதியில் நடக்குது, குடியிருப்பு பகுதியில். அது வந்து குண்டு வெடிப்பு, குண்டு தயாரிக்கும் போது நடந்த வெடி விபத்து. ஓகே. அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ்காரர். அப்போ தான் அவருக்கு புரிந்துட்டுது, நம்ம தப்பான ஏரியாவில் போயிட்டுருக்குறோம், நம்ம கைது செஞ்ச யாருக்கிட்டையும் நாம் எதிர்பார்த்த தகவல்கள் எதுவுமே வரல, அப்போ மறைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா அவங்க சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறான் அப்படின்னு இவங்களோட லீட் பிடிச்சி போகும்போது தான் அதில் சம்மந்தப்பட்ட பைக்கு அது 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 யாரோட தொடர்புடையது அப்படின்னு சொன்னால் இப்போ எம்பியாக இருக்கிறாங்க ஒரு அம்மா பிரக்யா சிங் தாக்கூர், அவங்க தொடர்புடையதாக இருக்குது. அவங்க அசீமானந்தாவோட தொடர்புடையதாக இருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க்கை பிடிச்சுன்னா 18 இடத்துல குண்டு வச்சது இவங்க தான். ஆனால் இவங்க இப்போ விடுதலை ஆகிட்டாங்க. ஆமாம், ஒருத்தங்க எம்பி ஆகிட்டாங்க. விடுதலை ஆகிறது மட்டும் இல்லை, அசீமானந்தாவும் ஒரு குற்றவாளி. அவர் வந்து நீதிமன்றத்தில் வாக்குமூலம் பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சவர்.
மொத்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டு நான் இதை செய்வதற்கு முன்பு அன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியிடமும் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா, அவங்க பொதுச் செயலாளர் இருந்தார் அவர் யார், மோகன் பகவத், அவர்கிட்டையும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன்னு வரைக்கும் சொல்கிறார். இப்போ நான் என் கருத்தெல்லாம் சொல்லலை, அசீமனந்தா தன்னுடைய பிரமாண வாக்குமூலத்தில் சொன்னது. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சு நடந்தது, திட்டமிட்டு நடந்தது. அப்போ அப்படி இருக்கும்போது இதை புரிஞ்சிக்காமல் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப இயல்பாக ஒரு பொதுக்கருத்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல, முஸ்லீம் தான் குண்டு வச்சுருப்பான் அப்படின்னு. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த குண்டு வைக்கிறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கும்போது அதில் கலந்துக்கிட்டவர், திட்டமிடும்போது கலந்துக்கிட்டவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் வெளியே வந்து சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 2000 இடங்களுக்கு மேலே குண்டு வைக்கிறது நாங்கள் திட்டமிட்டோம், எங்களுக்கு சிறப்பு கூட்டம் நடந்தது, சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டது, என்னோட நண்பனாக இருந்தவன் தான் செத்து போனதுன்றார். நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இது தப்பு, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன், அவர்கள் தான் எனக்கு அதுக்கப்புறம் மனசு மாறிட்டு நான் ஒதுங்கிட்டேன், ஆனால் மனசு கேட்கல, அது உண்மையை சொல்கிறேன்னு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் வாக்குமூலத்தை எடுத்துக்க மாட்டேன்றாங்க, காவல்துறை விசாரிக்க மாட்டேன்றாங்க. அந்த ஆள் போகிற இடம்லாம் சொல்கிறாரு. ஆமாம், இப்போ திட்டமிட்டு இப்படி இவர்கள் வந்து ஒரு பயங்கரவாதத்தை நிகழ்த்தி விட்டு அதை முஸ்லீம்கள் மேலே பழியை போட்டு இயல்பாக இவங்க ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதை அம்பலப்படுத்தணும்ல, இப்போ பலியானவர்களை நம்ம குற்றவாளி ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவர்கள் குற்றவாளிகள் இல்லை, குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அப்போ அதில் உண்மை என்னன்னு விசாரித்து பார்த்தா வேற ஒன்று இருக்குது உண்மை. ஹேமந்த் கார்கரே அதனால தான் திட்டமிட்டு வேற ஒரு இதில் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐஜியாக இருந்த முகமது அலி அவர் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க, இதில் வந்து சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போனோம்னா அதில் நிறைய நீங்கள் இந்த என்ன இருந்தாலும் முஸ்லீம்கள் இப்படி செஞ்சுருக்கிறாங்க, கோவை குண்டு வெடிப்புலாம் மிகப்பெரிய தவறு. இப்போ அதில் சம்மந்தப்பட்ட முஸ்லீம் என்ன பண்ணீங்க, இதில் சம்மந்தப்பட்ட சிலர் கைதாகிருக்கிறாங்க, சிறையில் இருக்கிறாங்க, 20 வருஷம் 25 வருஷம் இருக்கிறாங்க இல்லையா. இவரை தூண்டி விட்டது யார், அவர் வந்து டிஎன்டிஜேவுடைய தலைவராக இருந்த அவர் வந்து ஜைனுல் அபிதின்னு சொல்கிறாங்க. யார், அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சொல்கிறாங்க, சமூக ஊடகங்கள் எழுதுகிறாங்க. ஜைனுல் அபிதின் டிஎன்டிஜேவுடைய தலைவர், அவர் வந்து வஹாபிசத் தான் மிக சிறந்த இஸ்லாமிய வழி, அதுலேருந்து தமிழ் சமூகம் விலகிருச்சு, இந்தியாவில் விலகிருச்சு, தூய இஸ்லாத்தை நம்ம கொண்டு வரோம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தவர். அவருக்கு அதில் தொடர்பு இருக்குதுன்றாங்க. அவர் இது வரைக்கும் பிஜேபி கவர்மெண்ட் கைது பண்ணிருச்சா, இஸ்லாமிய மக்களே தான் காரி துப்பி புறக்கணிச்சிட்டாங்க. அது ஒரு பொம்பளை கேஸு. இதில் ஒரு பாலியல் பிரச்சனையில் தான் அந்த ஆள் எக்ஸ்போஸ் ஆகி தனிமைப்படுத்தப்பட்டானே தவிர இப்படி சிக்க வைத்தவர்கள் பாதுகாப்பாக தானே இருந்திருக்கிறாங்க. 500 மசூதிகளுக்கு மேலே இவர் பேரில் இருக்குது சொத்து, பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டார். ஏகபோகமாக சுகபோகங்களை அனுபவித்து பாலியல் ரீதியான சுரண்டல்களில் ஈடுபட்டுட்டு அவர் இருக்க தானே செய்கிறார். அப்போ நீ அவனல்ல குற்றவாளின்னு சொல்லணும். இப்போ அவனை சுதந்திரமாக விட்டுருக்கிறீங்க. இவன் இதே ஆள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் களத்துக்கு போனதுனால சொல்கிறேன், குடும்ப பின்னணி பெருசாக இருக்கக்கூடாது, பொருளாதார பின்னணி பெருசாக இருக்கக்கூடாது, கல்வி அறிவு இருக்கக்கூடாது, பாமரர்களாக இருக்கணும். நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அல்லாஹ் வந்து உங்களை வந்து மறுமையில் நல்லா வைப்பான் அப்படின்னு நம்ப வச்சிருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இஸ்லாமிய சமூகத்திலையும் தீவிரவாதம் இருக்குது, அதே சமூகத்தில் விக்டிம்ஸும் இருக்காங்க. ஆனால் அவர்களை தூண்டியவர்கள் யார், அவங்கள நீங்கள் வந்து தண்டிங்க, அது கட்டுப்படுத்தப்படணுமா வேணும் தான். ஆனால் அது எங்கே தொடங்கிச்சு அப்படின்னா, இங்கே இந்து பெரும்பான்மைவாதம் அது சார்ந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அப்படின்னு ஒன்று நடந்து அதுக்கு நீதி பெறவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் வந்து சமூகத்துக்குள்ளே போவதில்லை. அப்போது தனக்கு தாங்களே அதை பழி தீர்க்கணுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கணும்னு தான் அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க. முஸ்லீம்களை தூண்டி விடணும், அப்புறம் அவங்கள பாருன்னு காட்டி வில்லனாக்கணும், அப்படி தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அதுக்கு பலியானவர்கள் அவர்கள். இப்போ அந்த வழிமுறை இல்லை. எது சரியான வழிமுறை? நீ பெரும்பான்மை மக்களில் ஜனநாயகவாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மத நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கிறாங்க, மதவாதிகளாக இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் தான் பெரும்பான்மை. பிஜேபி வந்து எவ்வளோ கூட்டணி எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வித்தை காட்டி 36% ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க, மீதி 64% அவர்கள் எதிராக இருக்கிறாங்க. இவங்க தான் பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மை மக்களோட சேர்ந்து நின்று தான் இந்த கும்பலை வந்து நீங்கள் அம்பலப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும், அந்த வேலையை செய்யணும் அப்படின்றது தான் நம்மை போன்றவர்கள் வந்து சொல்கிறோம். அது புரிந்து கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சிலர் உணர்ச்சி படுறவங்களும் இருக்குது தானே செய்வாங்க. இப்போது நான் ஆர்எஸ்எஸில் இருக்கும்போது நடந்த சம்பவம், பள்ளிவாசல் முன்னாடி போயிட்டு இந்த கும்பல் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி போவாங்க. போகும்போது கல் கட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் போவாங்க. அங்கே போய் துலுக்கனே வெளியே பாகிஸ்தானுக்கு இந்தியா விட்டு வெளியே போகணுன்னா அங்கே போய் முழக்கம் போடுவாங்க. அங்கே தொழுகையை முடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, எல்லாரும் அமைதியாக போவாங்க. எவனோ ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டவன் இருப்பான்ல, அவன் திடீர்னு அவனை தூண்டணும், அதுக்காக தான் அவன் பிரச்சனை பண்ணுறது. அவன் எவனோ ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டுட்டான் அப்படின்னா
அதை காரணம் காட்டி கலவரத்தில் இறங்குவாங்க. இப்போது அப்படிலாம் இல்லை, இப்போ உணர்ச்சி வசப்படணும்லாம் கிடையாது. இவங்களே இப்போ கிறிஸ்மஸ் விழாவில் இவங்களே போய் எல்லாம் அடித்து உடச்சி வம்புழுக்கிறது அந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்குல்ல, அதை வந்து மொத்தத்தையும் விற்க போகிறாங்க, தனியாருக்கு கொடுக்க போகிறாங்க. மலைகளை பாதுகாக்கணும்னு சொல்லி அன்றைக்கி அங்கே மண்ணின் மக்கள், இந்துக்கள், பெரும்பான்மை மக்கள், ஓபிசி மக்கள், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள் தான் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அதை திசை திருப்பி வேறொரு பக்கத்து கவனத்தை கொண்டு வருங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் விழாவில் வந்து ரகலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வட இந்தியாக்களில் சொல்கிறாங்க. டைவெர்ட் பண்ணுறதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா வகையிலையும் சரி, இந்த ஒரு பிஜேபிங்கிறது வந்து மக்கள் விரோத அரசாக இருக்குது, பிஜேபி கட்சிங்கிறதே இந்து விரோத கட்சியாக இருக்குது, முஸ்லீம் விரோத கட்சியாங்கிறதுலாம் ரெண்டாவது. அது அடிப்படையில் இந்து விரோத கட்சி, இடஒதுக்கீடுக்கு எதிரானது, பார்ப்பனர் அல்லாத மக்கள் முன்னேறிவிடவே கூடாதுங்கிற கொள்கையை கொண்ட ஒரு கட்சி. இப்போ அவர்கள் செய்யக்கூடிய அரசியல், செய்த அரசியல் சமூகத்தில் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வகை மாதிரி, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி தான் அந்த படம். அதை முன்னாடி கேள்வியிட இப்போ அதோடைய தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு மாநாடு இந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்ட்டை வந்து முஸ்லீமாக வச்சு வரக்கூடிய படங்களாக இருக்குது. இப்போ சிறையாகட்டும் எல்லாமே. அப்படி ஒரு படம் வந்துட்டு இருக்க சமயத்தில் இப்போ கான்டெம்பரரியாக வந்துட்டு பகல்காமில் தாக்குதல் நடக்குது, இப்போது செங்கோட்டை குண்டு வெடிப்பு நடந்துச்சு, இதில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் முஸ்லீமாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பக்கம் ப்ரொட்டகனிஸ்ட்டை வச்சு படம் வந்துட்டு நல்ல வகையாக நேர்மறையாக வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சம்பவங்களும் வந்துட்டே இருக்குது. இதில் வந்து இளம் தலைமுறையினே இந்த படங்களுக்கு பழக்கமாகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்தால் அவங்க ஒரு குழப்ப நிலையில் வச்சுருக்குது இல்லை அப்படின்னா நான் எப்படி கேட்குறேன். அப்போது 18 இடங்களில் வந்து குண்டு வெடிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் நான் சொன்னேன். நான் அப்படி சொல்லாமல் அதில் குண்டு வச்சவங்களும் இந்துக்கள், அதனால் இந்துக்கள் எல்லாம் தீவிரவாதின்னு நான் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை. குண்டு வச்சவன குற்றவாளின்னு சொல்லு, என்ன ஏன் கை காட்டுறேன் நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன், அப்படி தானே? அதே தான், தவறு செய்தவனை நீ தண்டி, அவனுக்கு மரண தண்டனையா கொடு, என்ன வேணால் செய். அதை விட்டுட்டு அந்த குற்றத்தை காரணம் காட்டி மொத்த சமூகத்தையும் நீ இப்படி குற்றவாளியாக்குவ. இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள், எந்த சாதியிலும் எடுத்துக்கங்க, அதில் வந்து குற்றவாளிகளே இல்லையா, திருடர்களே இல்லையா, இல்லை கள்ளக்கடத்தல் ஈடுபடுறவங்க, வரி முறைகேடு செய்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்கல்ல, பாலியல் குற்றம் செய்யக்கூடியவர்கள், பொள்ளாச்சி சம்பவங்கள் பார்த்துருக்குறோம். இதுபோல் எல்லா சமூகங்கள்லேயும் ஆட்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த சமூகமே பாலியல் குற்றவாளி சமூகம்னு சொல்லுவீங்களா? இல்லது ஒரு சமூகத்தில் வந்து திருடர்கள் சிலர் இருக்கிறாங்கன்னு அவங்கள வச்சுக்கிட்டு மொத்த பேரும் திருடர்கள்னு சொல்லுவீங்களா? சில சமூகத்தில் கூலிப்படை இருக்கிறாங்கிறத வச்சுட்டு மொத்த சமூகமே கூலிப்படைன்னு சொல்லிட முடியுமா? அதே தான் இஸ்லாமியர்களுக்கும். என்கிட்ட நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், தென் மாவட்டத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியரோட விவாதித்தேன். அப்போது அவங்க வந்து கோத்ரா ரயில் எரிப்பு அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அப்போ அதை பற்றி எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அது உண்மை கிடையாது. அது வந்து உள்ளிருந்து ஏற்பட்ட தீ, அதில் சிலர் இறந்துருக்கிறாங்க. அதுக்கு முஸ்லீம்களை வந்து காரணம் காட்டி கலவரம் நடந்திருக்குது. நான் சொன்னேன், அது உண்மைதான்னு கூட வச்சுருந்தாலும் கூட அந்த 40 பேர் தான் நாங்கள் குற்றவாளி. அந்த 40 பேரை நீங்கள் தூக்கிட்டு போய் சித்திரவதை பண்ணுங்கள், கொடுமை பண்ணுங்கள், அது கூட தப்பு, விசாரணை செய்யுங்க, தண்டிங்க, என்ன? அதை விட்டுட்டு நீ சம்மந்தமில்லாத ஆள்களே ஏன் கொள்றீங்க என்ன அப்படின்னு சொன்னால் அவர் ஆமாம் இல்லை அப்படின்னாரு. ஆமாம், அதான் உண்மை. இப்போ என்னென்னா, உங்களுக்கு இந்து சமூகத்திலேருந்து ஒருத்தனை வந்து இந்த மாதிரி காரணம் காட்டி மொத்த இந்துவுமே குற்றவாளின்னு சொன்னால் தான் உங்களுக்கு உரைக்குமா? அது எந்த சமூகமும் அப்படி இல்லை, எல்லோரும் உழைச்சி வாழ்கிறாங்கல்ல. இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கறி கடை வச்சுருக்கிறாங்க, மளிகை கடை வச்சுருக்கிறாங்க, பெட்டி கடை வச்சுருக்கிறாங்க, அல்லது வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, பிழைக்கிறாங்க தானே, அப்படி தானே? தொழில் செய்கிறாங்க, பிழைக்கிறாங்க தானே? அதில் தவறு செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள் அப்படி தானே, இந்துக்கள்லேயே எல்லோரும் உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, குற்றவாளிகளும் இருக்கிறாங்க தானே? நீ நீதிமன்றத்துக்கு போங்க, அங்கே வழக்குகளில் முஸ்லீம்களை விட இந்துக்கள் அதிகமாக இருக்கிறான். அப்போ இந்து சமூகமே குற்ற பின்னணி கொண்டதா? அப்படி இல்லை. இங்கே பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறதுனால குற்றம் செய்பவர்களிலும் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிறாங்க, அவ்வளோதானே? அப்போ எல்லா சமூகத்திலையும் குற்றவாளிகள் இருக்க தான் செய்வாங்க, குற்றம் செய்பவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் சட்டம்னு ஒன்று இருக்குது. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அது சட்டம் அதை பார்த்துக்க போகுது. குற்றவாளிகளை தண்டின்னு சொல்லிட்டு நீ விட்டுறணும், அவ்வளோதான். அதுக்கு எந்த சமூகத்தையும் குற்றவாளி ஆக்க முடியாது. அப்போ அந்த சமூகத்தை குற்றவாளி ஆக்குனதுல, அந்த பொது புத்தியை திணிச்சதுல எதனுடைய பங்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, இது தானே. இப்போ இவர்கள் உருவாக்கிய அரசியல் தானே இந்தியா பாகிஸ்தான்னு பிரிவினைக்கு காரணம், இந்து முஸ்லீம்னு பிரிவினைக்கு காரணம், அப்படி தானே? அப்போ அதற்கு முன்னாடி அவர்கள் என்ன செஞ்சுருந்தாங்க? இந்துக்களை சாதி ரீதியாக பிரித்து வைத்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ நீ மதம் மாறின முஸ்லீம் யார்? முன்னாடி இந்துவாக இருந்தவன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஆப்ப நாடு அப்படின்னாரு.
அப்படியாங்க அப்படின்னு. என்ன அப்படியான்னு ஆமாம் சாதாரணமாக சொல்கிறீங்க, ஆப்பநாடு யார் தெரியுமா அப்படின்னு. நீங்கள் முஸ்லீம்னு சொல்லிட்டீங்க, ஆப்பநாடுன்னு சொல்லிட்டீங்க, ஓகே அப்படின்னா, இல்லை ஆப்பநாடு மறவருங்க நான் அப்படிங்கிறாரு. இதை சொல்ல வேண்டிய நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டீங்களாங்க, அப்புறம் ஏன் மறவர்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை தம்பி இந்துவாக இருந்து நாங்கள் முஸ்லீமாக மாறி இருக்கிறோம், ஆனால் எங்களை நீங்கள் வந்து பொது புத்தி வந்து என்னென்னா எங்களை ஏதோ வேற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. வேற மாதிரின்னா என்ன, பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க அல்லது துருக்கியில இருந்து வந்தவங்கிறது போல் நடந்துக்கிறீங்க. நாங்களாம் இந்துவாக இருந்து முஸ்லீமாக மாறினவங்க தானே. இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு சாதியில் இருந்திருப்போம். எங்களுக்கு இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு நம்பிக்கையை ஏற்பட்டு நாங்கள் மாறி இருக்கிறோம். அல்லது சாதி ஒடுக்குமுறை, தீண்டாமை, இழிவின் காரணமாக மாறி இருக்கிறோம். நாடார்கள் அப்படி மாறி இருக்கிறாங்க, தலித்துகளில் மாறி இருக்கிறாங்க, மறவர்களில் மாறி இருக்கிறாங்க. அப்போ யார் எப்படி சுற்றினாலும் சரி, தமிழ்நாட்டில் தமிழன் தான் முஸ்லீமாக மாறி இருக்கிறான், இந்தியாவில் இந்து தான் முஸ்லீமாக மாறி இருக்கிறான். எப்படி சுற்றினாலும் அவன் நம்ம உறவு தானே என்ன. அப்போ அவங்கள ஏன் நம்ம பகைச்சிக்கணும். இப்படி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா, ஒரு பாய் நம்மளை பார்த்தா கை கொடுக்குறான், பாப்பான் தான் நம்மளை பார்த்து கை கொடுக்குறது இல்லை, அப்படி தானே என்ன. நம்ம அவங்களுக்கு என்னென்னா, ஒரு கடவுளுக்கு வழிபட்ட ஒன்று அவங்க கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நீ நான்வெஜ் கொடுத்தாலும் சரி, வெஜ்ஜு கொடுத்தாலும் சரி, அது அவங்க மதம் தடுக்குது. அதுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. ஆனால் நீ சமைச்சதை அவன் கொடுத்தா சாப்பிடுவான். கண்டிப்பாக வீட்டில் விருந்து வைக்கிறேன் வான்னா வருவான் இல்லையா. இதில் எந்த பார்ப்பனரையாவது கூப்பிட்டு வாங்க ஐயரை, நம்ம வீட்டில் கோழிக்கறி விருந்து வச்சுருக்குறோம், சுடல மடனுக்கு வந்து ஆடு வெட்டியிருக்கிறோம், நல்ல சூப்பராக எங்கள் பாட்டி சமைக்கும், எங்கள் அம்மா சமைப்பாங்க, சாப்பிடுங்கன்னா வந்துடுவாங்க. ஆடு கூட வேணாம், பொங்கல் படைச்சிருக்கோம், பொங்கலை சாப்பிடுங்க. பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க எங்கள் கோயிலுக்கு, நம்ம கையால் பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்புறம் என்னத்தை சொல்கிறது. அப்போ நமக்கு யார் எதிரின்னா, நம்மளுடைய நலன்களுக்கு விரோதமாக ஆண்டாண்டு காலமாக இருந்தவர்கள் யாரோ அவர்கள் தான் நமக்கு எதிரி. நம்மளோடு இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க மதம் மாறி இருக்கிறாங்க, ஆனால் நம்ம வீட்டு பிரியலை, அக்கம் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, நம்மளோட தான், நம்ம ஊரில் தான் இருக்கிறாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, எதிரில் இருக்கிறாங்க, நம்மளோட பண்டாடம் புழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் நம்ம இப்படி எதிரியாக இருக்க முடியும். பார்ப்பனர்களுக்கு பிடிக்கல, ஆர்எஸ்எஸ் பிடிக்கல அப்படின்றதுக்காகலாம் நம்ம ஒரு அரசியல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவருடைய சொந்த விருப்பம். இப்போ ஆப்பநாடு நபருடைய ஒரு கதையை சொன்னீங்க இல்லையா, அதில் வந்துட்டு என்னை வேறுபடுத்தி பார்க்காதீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் தன்னை மறவர்னு சொல்லி நான் தன்னை லிங்க் பண்ணிக்க பார்க்குறாரு. அதே மாதிரி தானே இங்கே ஒரு சீன் இருக்குது. இப்போ வந்து ஈர போராட்டத்தில் வந்து ஒருத்தர் தீக்குளிச்சி இறக்குறாரு, முதல் முறையாக தீக்குளிச்சி இறக்குறாரு, அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறத அங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆமாம், 1995 ஈழத்தமிழர்களுக்காக முதல்ல தீக்குளிச்சி இறந்தது அப்துல் ரவூப். அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆக்சுவலாக ஈழ போராட்டம் குறித்து நான் 1988 89 நான் கவனிச்சுட்டு வர்றேன். அன்றாடம் பத்திரிகையில் படிக்கிறவன், ஈழ விடுதலையின் மீது ரொம்ப ஈடுபாடோடு இருந்தவன். ஆனால் எனக்கு அந்த பேர் இருந்ததே எனக்கு தெரியாது. இப்போ நமக்குள்ளேயும் ஒரு இஸ்லாமிய விருப்புங்கிறது வேறொரு வடிவத்தில் இருந்திருக்குது இல்லையா. அந்த புறக்கணிப்பு, வெறுப்பு கிடையாது, அது புறக்கணிப்பு. அதான் அந்த இஸ்லாமிய வெறுப்பை மறைக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஆனால் அது இப்போ வந்து ஒரு கட்டாயமாக மாறி இருக்குதா. நம்ம இதை சொல்லி இஸ்லாமியர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம், சொல்லிகிட்டே இருக்கணும். இந்திய விடுதலைக்காக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அதிகமாக உயிர் திறந்தவர்கள் முஸ்லீம்களும் சொல்ல தானே செய்யணும். திப்பு சுல்தான் படையில் இஸ்லாமியர்கள் இருக்க தானே செஞ்சாங்க. அந்த படையில் சேர்ந்து தீரன் சின்னமலை சேர்ந்து தானே போராடினாரு. அதை நம்ம சொல்லி தானே ஆகணும். இப்படி வந்து நீங்கள் அது தொடர்ந்து நடந்திருக்குது. இஸ்லாமிய மக்கள் வந்து சொந்த முறையிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்வோடு இருந்த காரணத்தினால தான் பிரிட்டிஷ் கல்வி நிறுவனங்களுக்கு போய் படிக்காமல் இருந்தாங்க. அதனால தான் கல்வியிலேயே பின்தங்கி போனாங்க. அது அலிகார் முஸ்லீம் கழகம்னு ஒன்று அதனால தான் உருவாக்கினாங்க. அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகமே இஸ்லாமியர்கள் கல்வியிலேருந்து பெரிய அளவில் விலகி இருக்கிறாங்க, அப்போ அதுக்கு ஒன்று செய்யணுன்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சொந்த முறையில் உணர்வுபூர்வமாக இருந்தவர்கள் வந்து தேச விரோதி, பார்ப்பனர்கள் வந்து முழுக்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு கீழே அதிகாரிகளாக இருந்து அந்த அதான் அதிகார தாழ்வாரங்களில் இருந்தாங்கங்கிறது தான் அதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நீதி கட்சி போராட்டம் இல்லையா. எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தான் போராட்டம். வேற யாரும் வரக்கூடாது, நாங்களே ஆக்கிரமிச்சுக்குவோம் அப்படின்னு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் விசுவாசமாக இருந்தவர்கள் தானே அவங்க. அப்புறம் அவங்க எப்படி நமக்கு வந்து தேசபக்தி படம் நடத்துறது. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. ஒரு படம் அப்படிங்கிறதே இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நிறைய பேசலாம். உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.